ஒரு நாட்டுக்கு இளவரசனா பிறந்து காட்டுல வீசப்பட்டு சாமானியனா வளர்ந்து ஒற்றை வாளால் மதுரையே நடுங்க வைத்த கொள்ளையர்களை ஒடுக்கிய ஒரு மாவீரனுக்கு சொந்தமன்னே மாறுகால் மாறுகாலை வீங்கி மரண தண்டனை கொடுக்க காரணம் என்ன? மதுரையினுடைய ரத்த சரித்திரமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போற எல்லாரும் கிழக்கு கோபுர வாசல்ல இருக்கிற இவரை வணங்கிட்டு தான் உள்ள போவாங்க. ஆனா மீனாட்சி அம்மனுக்கு காவலா நிக்கிற இந்த மதுரை வீரன் கடவுளா பிறக்கல, நம்மள மாதிரி ரத்தமும் சதையுமா வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் எப்படி தெய்வமானாரு? அவருக்கு பின்னால இருக்கக்கூடிய துரோகத்தின் கதை என்னன்னு தெரியுமா? கையில ஓங்குன அருவாள், முறுக்குன மீச, பக்கத்துல குதிரை வாகனம், தமிழ்நாடு முழுக்க எல்லை தெய்வமா கும்பிடுற மதுரை வீரனோட கதையில நாம உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு காதல் கதையும் நெஞ்ச உழுக்குற அளவுக்கு ஒரு துரோக மரணம் இருக்கு. 150 வருஷ வரலாற்று ரகசியத்தை இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். தான் உயிரை விட காதலிச்ச 2 மனைவிகள், உயிரை கொடுத்து காப்பாத்தின மதுரை மக்கள். ஆனா கடைசியில துரோகத்தால கையும் காலும் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல மதுரை வீரன் துடிதுடிச்சு சாகும்போது அவரோட வயசு என்ன தெரியுமா? ஏன் அவருக்கு இந்த கொடூரமான தண்டனை கிடைச்சது? முழு உண்மையும் நாம உடைக்க போறோம். அநீதியை அழிச்ச கம்பீரம், ஜாதியை மிதிச்ச காதல், துரோகத்தால வாழ்ந்த மாவீரன், மதுரையின் எல்லை காவல் தெய்வம். மதுரை வீரன் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு வரலாற்றையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அநீதியை அழிக்கவும் ஜாதி மதங்களை கடந்து நீதியை நிலைநாட்டுறதுக்கும் மண்ணுல அவதரிச்ச மாவீரன் தான் மதுரை வீரன். காசி நாட்டினுடைய மன்னரான துளசி மகாராஜனுக்கும் ராணி கர்ணாவதிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த வீரன். ஆனா இவர் பிறக்கும் போதே ஒரு சோகம் சூழ்ந்துக்குச்சு. மன்னருடைய ஜோதிடர்கள்லாம் குழந்தையுடைய ஜாதகத்தை கணிச்சு இந்த குழந்தை நாட்டுக்கே ஒரு பேராபத்து அப்படின்னு சொல்றாங்க. மன்னருடைய உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. ராஜ வம்சத்து ரத்தம் அப்படின்னு கூட பார்க்காம விதியோட சதியால அந்த பச்சிளம் குழந்தை காசி நாட்டின் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில ஒரு முள் புதர்ல தூக்கி வீசிடுறாங்க. அப்போது பொம்மிதிமன் அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி விறகு வெட்ட காட்டுக்கு வராரு. குழந்தையோட இந்த அழுகுரல் கேட்டு ஓடி போய் முள்புதர்ல இருந்த குழந்தையும் கையில தூக்கிக்கிறாரு. குழந்தை இல்லாத அவருக்கு இறைவனுடைய பிரசாதமா நினைச்சு அந்த குழந்தைக்கு வீரன் அப்படின்னு பேர் வச்சுட்டு தன்னுடைய சொந்த மகனை போல வீர கலைகளையும் ஒழுக்கத்தையும் கத்து கொடுத்து வளர்க்கிறாரு. வீரனும் வளர்ந்து பெரியவனாகிறான். அவனுடைய அசாத்தியமான உடல் பலமும் வாழ்வீச்சு திறமையும் அவன்கிட்ட நிறையவே இருக்கு. இதனால திருச்சியை சேர்ந்த பொம்மன நாயக்கர் அப்படிங்கிற ஒரு பாளையக்காரர்கிட்ட வீரன் போய் வேலைக்கு சேரான். பொம்மன நாயக்கருடைய அரண்மனையை காக்கக்கூடிய தளபதியா மாறி நிற்கிறான் வீரன். அங்கதான் வீரனுக்கு வாழ்க்கையை மாற்றிய ஒரு காதல் மலருது. பொம்மநாயக்கரினுடைய மகள் தான் பொம்மி. அழகுலையும் குணத்திலையும் சிறந்தவ. ஒரு முறை காவலுக்கு நின்ற வீரனுடைய வீரத்தை பார்த்து வியந்து போய் பொம்மி காதல் வசப்படுறா. வீரனும் அவளுடைய காதலை ஏத்துக்கிறான். ஆனா அந்த காலத்து ஜாதி ஆதிக்க முறை இவங்களுடைய காதலுக்கு பெரும் சுவரா நின்றுச்சு. ஒரு சாமானியனுக்கும் பாளையக்காரருடைய மகளுக்கும் காதலா? விஷயம் தெரிஞ்ச பொம்மன நாயக்கர் கோபம் கொண்டு வீரனை கொல்ல ஆள் அனுப்புறாரு. வேற வழி இல்லாம வீரன் அந்த காதலி பொம்மியை அழைச்சிக்கிட்டு நடுராத்துல குதிரையில ஏறி தப்பிச்சு போயிடான். துரத்தி வந்த பொம்மன நாயக்கருடைய படைகளை தன்னுடைய ஒற்றை வாளால் வீழ்த்தி காதலியை பாதுகாக்க மதுரை நோக்கி டிராவல் பண்றான் வீரன். அப்போ மதுரையை ஆண்டு வந்தாரு புகழ்பெற்ற திருமலை நாயக்கர் மன்னர். அந்த காலத்துல மதுரைக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல் இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, அழகர் மலை பகுதியில் வாழ்ந்த கள்ளர் குலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் நள்ளிரவுல மதுரைக்குள்ள புகுந்து மக்களுடைய உடைமைகளையும் அரண்மனை பொக்கிஷங்களையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடறாங்க. அவங்களால அடக்க திருமலை நாயக்கரால் படைகளால முடியல. மதுரைக்கு வந்த வீரன் என்ன பண்றான், மக்களுடைய துயரத்தெல்லாம் பார்க்கறான். தன்னுடைய அசாத்திய திறமையினால கொள்ளையர்களை ஒத்தாள எதிர்த்து கொண்டு அவருடைய தலைகள் எல்லாம் தலைவனை வெட்டக்கி கொள்ளையடிக்கப்பட்ட நகையும் மீட்டு அரண்மனையில ஒப்படைச்சிடறான் வீரன். வீரனுடைய இந்த அசாத்திய திறமையை பார்த்த திருமலை நாயக்கர் மன்னர் என்ன பண்றாரு, வியந்து போறாரு. அவனுக்கு மதுரை வீரன் அப்படின்னு ஒரு பட்டத்தை வழங்கி மதுரையினுடைய தலைமை தளபதியா காவல் அதிகாரியா அவனை நியமிக்கிறாரு. மதுரையே மதுரை வீரனை கொண்டாடுது. இதுக்கிடையில அரண்மனை நாட்டுல மங்கையான வெள்ளையம்மாள் அப்படின்னு ஒருத்தி அவனை பார்த்து காதலிக்கிறா. மன்னனுடைய அனுமதியோடு வெள்ளையம்மாளையும் தன்னுடைய 2வது மனைவியா ஏத்துக்கிறான் வீரன். பொம்மி வெள்ளையம்மாள் 2 பேருக்குமே மதுரையினுடைய எல்லையை காத்து மக்கள் போற்றும் நாயகனாக வாழ்ந்து வரான். புகழோட உச்சியில இருந்த மதுரை வீரனுக்கு விதி துரோகத்தினுடைய வடிவில் வந்துச்சு. அதாவது மதுரை வீரனுடைய வளர்ச்சியை கண்டு சில பொறாமப்பட்ட ஆரம்பிச்சாங்க அரண்மனை அதிகாரிகள் எல்லாருமே.
மன்னர்கிட்ட தவறான வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. மதுரை வீரன் அரண்மனை பெண்கள் கிட்ட தப்பா நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுடைய ஆட்சிக்கே எதிராக சதி செய்யறான் அப்படின்னு பொய் குற்றம் சுமத்துறாங்க. கோபத்துல கண்மூடித்தனமா முடிவெடுத்த திருமலை நாயக்கர் மன்னர் உண்மை என்னன்னே ஆராய்ச்சி பார்க்காம மதுரை வீரனுக்கு மாறுகால் மாறுகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையே கொடுக்குறாரு. அதாவது ஒரு கையும் ஒரு காலையும் துண்டிக்கக்கூடிய கொடூரமான தண்டனை. மதுரையினுடைய மைய பகுதியில வச்சு மாவீரன் மதுரை வீரனுடைய கையையும் காலையும் வெட்டிடுறாங்க. ரத்த வெள்ளத்துல சரிஞ்ச நிலையிலும் தன் மீதான பழி துடைக்கணும் அப்படின்னு கடவுளை கும்பிடுறான். விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்த பொம்மையை வெள்ளையம்மாளும் கதறி அழுகுறாங்க. அதுக்குள்ள உண்மை மன்னருக்கு தெரிஞ்சிச்சு. வீரன் நிரபராதி அப்படின்னும் அதிகாரிகள் சதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மன்னர் உணர்றாரு. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போச்சே. தன்னுடைய தவறுக்கு வருந்தி மன்னர் கதறாரு. வீரன் தன் உயிரை தியாகம் செய்கிறான். கணவனுடைய மரணத்தை தாங்க முடியாத பொம்மையும் வெள்ளையம்மாளும் சதிக்காலம் புகுந்து உடன்கட்டை ஏறி தங்களுடைய உயிரையும் ஆச்சிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இறந்த பிறகு மதுரை வீரன் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளால தெய்வமா உயிர் பெறான் என்பது ஆன்மீக நம்பிக்கை. மீனாட்சி அம்மனே நேர்ல தோன்றி என்னுடைய ஆலயத்துடைய எல்லையை காக்கக்கூடிய காவல் தெய்வமா நீ என்னைக்கு விளங்குவ அப்படின்னு வரமளிக்கிறாரு. இதனாலதான் இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கிழக்கு கோபுர நுழைவாசல்ல மதுரை வீரன் தனது 2 மனைவிகளோட பொம்மி வெள்ளையம்மாள் கூட கையில பெரிய அருவாளோட கம்பீரமான மீசியோட காவல் தெய்வமா இருக்கிறாரு. மீனாட்சி அம்மனை தரிசிக்க வர்றதுக்கு முன்னாடி பக்தர்கள் முதல்ல இவரை தான் கும்பிடுவாங்க. இந்த கோயிலுக்கு வழிபாடு நேர்த்திக்கடன் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டின் கிராமப்புறங்கள் எல்லாருமே மதுரை வீரன் வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றது. இவருக்கு சுருட்டு ஆட்டுக்கடா கோழி இதெல்லாம் நேர்த்திக்கடனா படைச்சு மக்கள் வழிபடுறாங்க. அநீதிக்கு எதிராக போராடிய ஒரு சாதாரண மனுஷன் இன்னைக்கு மக்களுடைய குறைகளை கேட்கும் உக்கிரமான எல்ல தெய்வமா மாறி நிற்கிறான். ஜாதி பிரிவினைகளை உடைச்சி மக்களுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த மாவீரன் மதுரை வீரனுடைய கதை தான் இது. காலம் கடந்தும் தமிழ் மண்ணில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து வேற ஒரு கதையில நம்ம சந்திக்கலாம்.